அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு காதர் ஏஎஸ்எம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கூட்டு. எண்ணெய் கத்திரிக்காய் கிடையாது, கத்திரிக்காயில் ஒரு கிரேவி ஆட்டம். இது செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, அதோட 100 கிராம் அளவு கத்திரிக்காய், அதையுமே இது போல் சிறுசாக கட் பண்ணிவிட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், அதோட நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்க கத்திரிக்காயுமே நல்லா வெந்து கொஞ்சம் சுருங்கி வந்துடும். அதோட மசாலாவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், புளிக்குழம்பு பொடி, இதோட கரெக்டான அளவெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பிடிச்சிருந்தா பாருங்கள். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சுக்கணும். 1/2 டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவியாட்டம் வந்துடும். நான் லெமன் சேர்க்கலை, புளி சேர்க்கலை, தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் கத்திரிக்காய் பார்க்கலே தெரியும் உங்களுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இருந்தால் குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் குக்கரில் வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் போட்டோம்னா இது போல் கிரேவியோட திக்காக வந்துடும். நல்லா சுட சுட சோறோட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கல அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆம்லேட் மட்டும் இருந்தாலே போதும். சாப்பிட்றதுக்கு எப்படி